அட ஆதி, என்னது இது? கேக்கலாம் இருக்கு. ஆமா சூர்யா, இன்னைக்கு தானே உங்க பர்த்டே. அது மட்டும் இல்லாம 25 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கீங்க. அதை செலிப்ரேட் பண்ண வேணாம்? நான் இன்னைக்கு தான் பிறந்திருக்கேன்னு கூட தெரியாம 25 வருஷமா இருந்திருக்கேன் பாத்தீங்களா? அண்ணா, நீ ஒரு நாள் கூட உன் பிறந்த நாளை கொண்டாடினதே இல்லையா? கொண்டாடி இருக்கேமா. என்னைக்கு தெரியுமா? ஜூன் 10ஆம் தேதி. ஜூன் 10? ஏன் சம்பந்தமே இல்லாம? சம்பந்தமே இல்லாமலாம் இல்ல, ஜூன் 10 சம்பந்தமான நாள் தான். என்ன அதை சொல்றீங்க? ஜூன் 10 தான் நீங்க தொலைஞ்சு போன நாள். அப்படியா? ஆமா, அப்பதான் கிட்ட நீங்க அன்னைக்கு தானே போயிருப்பீங்க. நீங்க வந்தனால உங்க பிறந்த நாள அப்பதான் கொண்டாடி இருக்காங்க. இது தெரியாம இருந்திருக்கேனே. 2 வயசுல உங்களுக்கு மட்டும் உங்க பிறந்த நாள் தெரியுமா என்ன? அதான் நீங்க என்னைக்கு அப்பதான் கிட்ட போனீங்களோ அந்த நாள உங்க பிறந்த நாள கொண்டாடி இருக்காங்க போல. சரி, எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தோணுது. இவ்வளவு நாளா எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க எனக்கு ஒரு குடும்பமே இருக்காங்க. அம்மா, அப்பா, தங்கச்சி. என்னால இதை ஜீர்ணிச்சுக்கவே முடியல. போங்க சூர்யா, உங்க பேச்சுக்கா. என்னாச்சு என்னாச்சு ஆதி? அம்மா, அப்பா, தங்கச்சி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஏன் இந்த மச்சான தெரியலையா? ஐயோ ப்ரோ, சாரி ப்ரோ. நானு இவங்க எல்லாம் கிடைச்சதே எனக்கு ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்கு. டக்குன்னு எனக்கு வரல. வராது. என்னெல்லாம் ஒரு பையன் கண்டுக்க மாட்டீங்க பாருங்க. இப்ப கூட யாரோ மாதிரி ப்ரோன்னு தானே கூப்பிடுறீங்க. உரிமையா தங்கச்சி புருஷன்ற மச்சான்னு கூப்பிடுறீங்களா என்ன? ஐயோ சாரி மச்சான், எனக்கு நான் சொல்றேன்ல, டக்குன்னு வரல. ஓகே, இதுக்கப்புறம் நான் பழகிக்கிறேன். ஆமா, அம்மா எங்க? இவ்வளவு நேரமா கேக்க வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். சுடரமா வாழ காணுமே. மா வந்துட்டப்பா. வந்துட்டு. என்னம்மா எவ்வளவு நேரம்? தோ வந்துட்டேன். என்னதுமா அது? சூர்யா, உனக்கு தெரியாதுப்பா. ஒரு வருஷமும் உன்னோட பிறந்த நாள் அப்ப உனக்காக ஏதாவது நான் கிஃப்ட் வாங்கி வைப்பேன். எங்க நீ அந்த வருஷம் எனக்கு வந்துட மாட்டியா, என் கூட சேர்ந்துட மாட்டியான்னு சொல்லி, அதே மாதிரிதான் இந்த வருஷம் உனக்காக சட்டையும் வேஷ்டியும் வாங்கி வச்சேன். ஏன்னா நீ ஒரு ஆம்பளை பையனா பெருசா வளருவேன்னு எனக்கு தெரியும். இந்த வருஷம் நீ என் கூட வந்து சேருவ அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எல்லா வருஷமும் வாங்கி வைக்கிற மாதிரிதான் இந்த வருஷமும் வாங்கினேன். நம்ம நல்ல நேரம் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, நீ கரெக்டா வந்து சேர்ந்துட்ட. உனக்காக நான் வாங்கி வச்சிருக்க சட்டைப்பா, நீ இதை போட்டுட்டு வரியா? உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, உனக்கு இந்த கலரும் மேட்ச் ஆகுமான்னு தெரியல, ஆனா வாங்கணும்னு தோணிச்சு வாங்கினேன். மா, நீங்க இந்த சட்டையை எப்படி எடுத்திருப்பீங்க? நம்ம புள்ள இந்த சட்டையை போட்டா எவ்வளவு அழகா இருப்பான்னு யோசிச்சு தானே எடுத்தீங்க. அப்புறம் எப்படிமா எனக்கு பிடிக்காம போகும்? கண்டிப்பா எனக்கு பிடிக்கும். அதுலயும் எனக்கு விவரம் தெரிஞ்சு என்ன பெத்த அம்மா நீங்க. உங்க கையால முதலா சட்டை வாங்குற. ஏன்னா நான் கண்டிப்பா இதை போட்டுட்டு வருவேம்மா. இதை போட்டுட்டு வந்துதான் நான் கேக்கும் வெட்டுவேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, உடனே மாத்திட்டு வரேன். சரியா? அம்மா சூப்பர்மா. ஒரு வருஷமும் சூர்யாவை நினைச்சு கிஃப்ட் வாங்குவீங்களாமா? ஆமாப்பா, ஒரு வருஷமும் சின்ன பொருளா ஏதாவது வாங்கி வைப்பேன். சூர்யா வந்தானா கண்டிப்பா கொடுக்கணும்னு. ஆனா எந்த வருஷமுமே அவன் வரமாட்டான். இந்த வருஷம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் என்ன வந்து சேர்ந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா. ஆனா ஆதி, உண்மையா சொல்லணும்பா, எங்களுக்கு நீ மருமக மட்டும் இல்ல, எங்களுக்கு இன்னொரு மக மாதிரிப்பா. அம்மா. ஆமாப்பா, என் பையனை கண்டுபிடிக்கணும்னு நீ எவ்வளவு முயற்சி பண்ண, எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு எல்லாமே எனக்கு தெரியும்பா. எனக்கு இன்னொரு பையன் இருந்தா என்ன பண்ணிருப்பானோ அததான்ப்பா நீயும் பண்ணிருக்க. அம்மா, இன்னொரு வாட்டி இந்த வார்த்தைய சொல்லாதீங்க. மக மாதிரின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? அதே ஏன்பா, நீ எனக்கு பையன் இல்லையா? அம்மா, கஷ்டப்பட்டு உங்க பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் சண்டை, அதையும் கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப போய் மக மாதிரின்னு சொல்லி உங்க பொண்ணுக்கு என்ன அண்ணன் ஆக்குறான்னு பாக்குறீங்களா? என்ன பண்ணி ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, நீ டக்குன்னு இப்படி சொன்னோன்னே. அம்மா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் நம்ம வீட்டு பையன்தான். எங்க சுடரமா எப்போதும் அழக்கூடாது. சுடரமா அழுதாலும் நல்லா இருக்காது. கலன்னு சிரிச்சிட்டு இருக்க சுடரமா தான் எங்களுக்கு வேணும். அதனாலதான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். மத்தபடி நான் உங்க வீட்டு பையன்தான். போதுமா? சரிப்பா. சூர்யா எங்க இன்னுமா ட்ரெஸ் மாத்திரா? சூர்யா வந்தாச்சு. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு.
லட்சணமா இருக்கையா. அம்மா சூர்யா, உனக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்காயா? உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? நல்லா பிடிச்சிருக்கையா, அம்பட்டு அழகா இருக்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சூர்யா, சும்மா சொல்லக்கூடாது. சுடரமா செலக்ஷன் சூப்பரோ சூப்பர். பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. போங்க மச்சான், நீங்க வேற பயங்கரமா ஓட்டுறீங்க பாரா. சூர்யாக்கு வெக்கட்ட. அண்ணே வாங்கண்ணே, கேக் வெட்டலாம். வரேம்மா. ஆமா அப்பதான் எங்க? ரொம்ப நேரமா பார்க்கவே இல்ல. ரூம்குள்ளதான் இருந்தாங்க, இரியா நான் போய் கூட்டிட்டு வரேன். ம் சரி. ஆட பாரு, சுடரமாவ கேக்குக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. வந்தாச்சு வந்தாச்சு, அப்பாவும் வந்தாச்சு, அப்பட்டாவும் வந்தாச்சு. அவ்வளவுதான் சூர்யாண்ணா, நீங்க கேக்க வெட்டுங்க. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. பெத்தவங்க அந்த சைடு, வளர்த்தவங்க இந்த சைடு. சூர்யா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு தான் போங்க. ஆமா ஆதி, நீங்க சொல்றது சரிதான். என்ன பெத்தவங்களும் என்ன வளர்த்தவங்களும் என் கூடவே இருக்காங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டாம். என்னாச்சு சூர்யா? கேக் எடுத்து ஊட்டுங்க. இல்ல அது சூர்யா, எனக்கு புரியுதுப்பா. யாருக்கு முதல்ல கேக்க ஊட்டுறதுன்னு தெரியாம தானே குழம்பி போய் நிக்கிற. அந்த குழப்பமே உனக்கு வேண்டாம். முதல்ல அப்பத்தாக்கே ஊட்டு. எனக்கா? ஆமாமா, பெத்தது நானா இருந்தாலும் 2 வருஷம் வளர்த்தது நானா இருந்தாலும் சூர்யாவை பத்திரமா 25 வருஷம் பாத்துக்கிட்டது நீங்க தான். சூர்யாக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு தாம்மா முதல்ல வந்து சேரணும். சூர்யா, உனக்கு தயக்கமே வேணாம், அப்பத்தாக்கே முதல்ல கொடு. ஐயா சூர்யா, அப்பதான் உன் பிறந்த நாளைக்கு இம்பிட்டு வருஷமா நான் ஒரு கேக்க கூட உனக்கு வெட்டினது இல்லையா. இதுவே நீ இங்கே இருந்திருந்தீன்னா எம்பிட்டு நல்லா கொண்டாடி இருப்பல்ல. ஐயோ அம்மா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா உங்க கூட இருந்த வரைக்கும் அவன் நல்லா இருந்திருக்கான். அது உங்களை விட்டு கொடுக்காம பேசுறதுலயே தெரியுது. நீங்க நல்லா அவனை வளர்த்திருக்கீங்கம்மா. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நீங்க கண் கலங்காதீங்க. நீங்க எங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. அப்பதான் பாரு, எல்லாருமே சொல்றாங்க நீ என்ன நல்லா தான் பாத்துக்கிட்ட. நீ எதுக்கு இப்ப அழுவுற? ஒன்னும் இல்லையா, ஒன்னும் இல்ல. எனக்கு போதும் சாமி, நீ அம்மா அப்பாக்கு கேக்க ஊட்டு. சரி சரி பாட்டி அழாதீங்க. சூர்யா காணாம போய் உங்ககிட்ட வந்து சேர்ந்ததுக்கு பதிலா நான் அது காணாம போய் உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கலாம். ஏயா? என்னையெல்லாம் ஒரு பையன் தேட மாட்டாங்க பாட்டி. எங்க வீட்லலாம் நான் எப்ப காணாம போவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் நீங்களும் மட்டும் இருந்திருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஜாலியா வீட்ல டான்ஸ் ஆடிட்டு ஜமாயிச்சிருக்கலாம். இப்ப கூட என்னையா குறை? வா போலாம். இது நல்லா இருக்கே. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு பொண்டாட்டியும் இருக்கா. அவளை விட்டுட்டுலாம் உன் கூட நான் வரமாட்டேன். அடியாத்தி, இது நல்லா இருக்கே. பாட்டி பாட்டி, அங்க பாத்தீங்களா அண்ணன் தங்கச்சி பாசத்தை? தூக்கத்தை மறந்து நீயும் அடப்பாசத்தை புழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. அண்ணே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு என்னால சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைன்னு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்ன. எனக்கும் தாம்மா, எனக்குன்னு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கான்னு என்னால என்னால நிஜத்துக்கே வர முடியல. அண்ணே, நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரேனே. கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. இந்த குடும்பத்தை பார்க்கும்போது எம்பிட்டு அழகா இருக்கு. இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். நமக்கு இனிமே இந்த குடும்பத்துல வேலை இல்லை. நம்ம சூர்யா நம்மளை விட்டு போயிடுவா, அவ்வளவுதான். நம்ம சூர்யா கிட்ட இதுக்கப்புறம் உரிமை கொண்டாட முடியாது. நம்மளும் அந்த வீட்டை விட்டு, இல்ல ஊரை விட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அடடடடடா, அண்ணன் தங்கச்சி பாசம் சூப்பரா இருக்கே. என்ன ஒரு அண்ணன், என்ன ஒரு தங்கச்சியில. டேய் கலாய்க்காதடா. நீயும் தான் அன்னைக்கு உன் தங்கச்சி கூட சந்தோஷமா இருந்த, அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா என்ன? எனக்கே இப்பதான் என் அண்ணன் கிடைச்சிருக்கான். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? எல்லாத்தையும் விட ஒரு விஷயம், அது நீதான் சூர்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு. என்னதுமா? அண்ணே, சின்ன வயசுல இருந்து நான் சொல்லிட்டே இருப்பேன்.
என்னோட கல்யாணம் உன்னோட தலைமையில தான் நடக்கணும்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, அதே மாதிரி நீ எப்படி எதுக்கு என் கல்யாணத்துக்கு வந்தேன்லாம் எனக்கு தெரியல. ஆனா என் கல்யாணத்துல நீ இருந்ததானே? ஆ, ஆமால. ஆமாமா, உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன். பாத்தியா, அந்த கடவுளா பார்த்து என் கல்யாணத்துக்கு உன்னை கரெக்டா அங்க அனுப்பி விட்டுருக்கான். பாத்தியா, என்ன சொல்ல போனோம்னா என் கல்யாணத்துல தான் நான் உன்னை முத வாட்டி பார்த்தேன் இல்ல? ஆ, ஆமாடா. எப்படி சூர்யா? அது அது வந்து என்னன்னா, அன்னைக்கு நானும் உங்க தங்கச்சி இருக்காங்கல்ல ஷாலினி, அவங்களும் ஒரே பஸ்ல தான் வந்தோம். அவங்க உங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க போல. அப்ப ஒரே பேக் தான் எடுத்துட்டு வந்தோமா. அவங்க தெரியாதனமா என்னோட பேக் எடுத்துட்டு உங்க கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. அவங்கள தேடி நானும் வந்தேனா, அப்படியே உங்க கல்யாணத்தையும் நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். ஆமா சூர்யா, நான் கூட உனக்கு திருநீர் குங்குமம் வச்சுட்டேன்ல. ஆமால, ச்சே, பக்கத்திலே இருந்துட்டு இவ்வளவு நாளா கண்டுபிடிக்காம இருந்திருக்கோமே. எனக்கு எல்லாத்தையும் விட என் கல்யாணத்துல ஆதி என் கழுத்துல தாலி கட்டும் போது நீங்க என் கூட இருந்தது தானா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு குறை நீ அண்ணனு தெரியற வரைக்கும் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த குறை சத்தமா இல்ல. நிம்சே, உற்று நம்ம கிட்ட தான் போட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த போட்டோ ஃப்ரேம்ல அந்த இமோஜியை தூக்கிட்டு சூர்யாவை சொருகிடுவோம். ஆமாண்டா, வீட்டுக்கு போனோடனே நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ச்சே, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாத்தியா? இது எல்லாத்துக்கும் நீங்க என் தங்கச்சிக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவ மட்டும் கரெக்டா பேக் எடுத்துட்டு வந்திருந்தானா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன? போடா. அம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? அப்பதா எங்க அப்பத்தா கிளம்பிட்ட? சூர்யா, நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா வந்து சேர்ந்துட்டயா. இதுக்கப்புறம் எனக்கு இங்க என்னையா வேலை? நான் ஊருக்கே போறையா. நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருயா. எனக்கு என்ன யார் இருக்கா? நான் ஒரு அனாதை தானே. அப்பதா நான் போறையா. உன்னை இப்படி உன் குடும்பத்தோட பார்க்க சந்தோஷமா இருக்குதியா. அந்த சந்தோஷத்தோட நான் அப்படியே கிளம்புறையா. அம்மா இருங்க, எங்க போறீங்க? ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் கண்ணு. ஏமா எங்க எல்லாரையும் விட்டுட்டு ஊருக்கு போகணும்னு நீங்க எதுக்கு முடிவெடுத்தீங்க? இதுக்கு மேல இந்த அனாதை கிழவிக்கு இங்க என்னையா வேலை? உன் புள்ள சூர்யா ஓட்டே வந்து சேர்ந்துட்டா. இதுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்துல யாருன்னு இருக்கா? ஊருக்கு போறேன், அப்படியே முடியாத காலத்துல படுத்த படுக்கை ஆயிருவேன், அப்படியே செத்து போயிருவேன். அனாதை படமாவே தூக்கி போடுறதுக்கு கூட ஆள் இல்லாம கிடக்க வேண்டியதா. என்னத்தை செய்யறது? ஐயோம்மா, வார்த்தைக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. கேக்குற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? என் பிள்ளைய நான் தொலைச்ச நாள்ல இருந்து ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் எனக்கு என்ன தெரியுமா தோணிட்டு இருந்துச்சு? என் புள்ள எந்த சிக்னல்ல பிச்சை எடுக்கிறானோ, இல்ல யாராவது அவனை கடத்தி கூட்டிட்டு போய் கொடுமை பண்றாங்களா, இல்ல என் புள்ள நல்லா இருக்கானா நல்லா இல்லையா, அவன் எங்க வேலை செய்யறானா, இல்ல சின்ன வயசுலயே யாராவது அவனை அடிச்சு கொடுமை பண்றாங்களான்னு எவ்வளோ அழுதுருக்கேன் தெரியுமாமா. நானும் என் வீட்டுக்காரும் எத்தனை நாளா தூங்காம சாப்பிடாம இதையே நினைச்சு பயந்து வாழ்ந்திருக்கோம் தெரியுமாமா. 2 வயசுல என் புள்ளைய தொலைச்சேம்மா. அப்போல இருந்து 25 வருஷமா இதே பயம்தான். ஆனா ஆனா இப்ப சொல்றேம்மா, என் புள்ள இந்த அளவுக்கு பத்திரமா நல்ல புள்ளையா நல்ல சந்தோஷமா வளர்ந்து வந்ததுக்கு நீங்க ஒருத்தவங்க தாமா காரணம். நீங்க மட்டும் என் புள்ளைய அன்னைக்கு பத்திரமா கூட்டிட்டு போகாம இருந்தா என் புள்ள என்ன இருப்பால்லம்மா. அது நினைக்கும் போது கூட எனக்கு மனசு தாங்கலம்மா. இப்படி அப்படிலாம் சொல்லாத கண்ணு. சூர்யாக்கு ஒன்னும் ஆயிருக்காது. என் பிள்ளைய பத்திரமா என்கிட்ட கொடுத்த நீங்க இப்ப கொடுத்துட்டு எங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே, அதை தாமா என்னால தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு சொல்றேன், எங்க கூடவே இருந்துருங்கம்மா. நீங்க என் பிள்ளைய வளர்த்ததுக்கு நன்றி கடனா உங்களை என் கூடவே வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. தனியா எங்கம்மா போறீங்க? எங்க கூடவே இருங்கம்மா. அப்பதா என்ன விட்டுட்டு போகணும்னு முடிவே பண்ணிட்டியா? உனக்கு என் மேல அவ்வளவுதான் பாசமா? ஐயா, அப்படிலாம் சொல்லாத சாமி. நீதாயா என் உசுரு. நான் செத்தா நீதாயா கொல்லி போடணும். அப்படியே என்னை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ண? இல்ல சாமி, உன் அம்மா உங்க அப்பான்னு நீ சேர்ந்துட்டீல, அதான் எனக்கு என்ன இங்க வேலைன்னு நினைச்சேன். நான் எங்க அம்மா எங்க அப்பா என் தங்கச்சின்னு இருந்தாலும் நீயும் என் கூட இருக்கணும். அப்பதா 25 வருஷமா உன் கூட இருந்து பழகிட்டேன். உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நீயும் என் கூடவே இரு அப்பதா. என்ன அப்பதா இப்படி சொல்லிட்ட? தனியா போய் அனாதை பணமா போறேன்னு சொன்னில, அப்படியா என்ன வளர்த்த?
ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் நெஞ்சில ஈட்டி எடுத்து குத்துன மாதிரி இருக்கு நீ பேசுறது, தெரியுமா? ஐயா நீ கஷ்டப்படணும் நான் பேசல சாமி. இருந்தாலும் எனக்கு என்ன இங்க வேலைன்னு நினைச்சேன். வேலை தானே பாட்டி, என் கூட வாங்க, டிஎஸ்பி ஆயிடலாம். போயா. அம்மா ப்ளீஸ்மா, உங்களை காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போயிடாதீங்க, எங்க கூடவே இருங்கம்மா. நீங்க தான் அந்த வீட்டுக்கு பெரியவங்க. எங்க கூட இருந்து நீங்க இளைஞரை வழி நடத்தணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேம்மா. சுடரு, அழுவாத கண்ணு, நான் இருக்கேன் கண்ணு, இங்கே இருக்கேன், உங்க எல்லாரும் கூடவும் இருக்கேன். என் சூர்யாவே சொன்னதுக்கு அப்புறம் நான் போக மாட்டேன் கண்ணு. ரொம்ப சந்தோஷம்மா. கடைசியா ஒரு வாட்டி உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் பிள்ளைய என்கிட்ட பத்திரமா சேர்த்துட்டீங்க. நீங்க நினைச்சிருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லாம என் பிள்ளைய நீங்க கூட்டிகிட்டே போயிருந்திருக்கலாம். ஆனா நான் அழுதது தாங்காம நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. அதுவே உங்க மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கி இருக்கம்மா. நீங்க என் ரத்தமா சொந்தமான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் ரத்தமும் சொந்தமும் இல்லைனாலும் எங்க கூடவே இருக்கணும், எனக்கு ஒரு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி தாயி, கண்டிப்பா இருப்பேன். அடடடடா, நல்ல எபிசோட். சூர்யாவோட பர்த்டேவும் சிறப்பா கொண்டாடியாச்சு, அப்பத்தாவையும் இங்க இருக்க வச்சாச்சு. ஒரு குடும்பம் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு இல்லங்க? நீங்க எல்லாரும் இப்படிதான் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம ரைஸ் மில் குடும்பத்துலதான் ஒரு வேதாளம், அது நம்ம வேதா இருக்காங்களே, இங்க அந்த மாதிரி யாரும் இல்ல, எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பாக்கலாம் அடுத்து நம்ம குடும்பத்துல என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னு பாக்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நாளைக்கு மறக்காம வந்துருங்க. என்னடா 2 நாளா நான் தானே சொல்லிட்டு இருக்கேன் எண்டு கார்டுன்னு பாக்குறீங்கல்ல? ஒண்ணும் இல்ல, சுடரமா கொஞ்சம் எமோஷனலா இருக்கிறதுனாலதான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு பூண்டு குழம்பும் அதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் பொரியலும். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய்.